வணக்கம். நம்மளோட டேப்லெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் சில பல ஆப்டிமைசேஷன் அப்படின்றத பண்ணலாம். இந்த கேச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மெமரி எல்லாமே நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். அப்படின்றதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில சமயம் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். பட்டு எப்போவுமே உங்களுக்கு அந்த வெயிட்டிங் டைம் அப்படின்றது இருக்கும். ஒரு ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஸோ இப்படி லோட் ஆகும் இல்லையா, அந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நான் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ டேப் G62 LT வேரியன்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டேப்லெட் ஓகேங்களா. இதில் ரேம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 GB அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரோம் வந்துட்டு 128 இருக்குது, அது பிரச்சனை இல்லை. 2K டிஸ்பிளே ஓகேங்களா. இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நமக்கு இந்த பில்டு நம்பர்னு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஒரு 4-5 டைம் டேப் பண்ணாலே டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆகும். இதை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, சிஸ்டம் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது போய்க்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா அனிமேஷன் அப்படின்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்ம பண்ணுறது. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு ஸ்பீடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதே நாம் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் எல்லாமே ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஓப்பன் ஆகுறது, க்ளோஸ் ஆகுறது இதெல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டேபை யூஸ் பண்ண வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ண தான் இந்த ஒரு அனிமேஷன் அப்படின்றத நம்ம கம்மி பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் ஆஃப் கூட பண்ணலாம். ஆஃப் பண்ணால் உங்களுக்கு அப்படி ரொம்ப மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இதுவும் சுவிட்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆகும். ஸோ அந்த அனிமேஷன் அப்படின்றது இருந்தால் தான் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கும். அப்படின்றதுனால அனிமேஷன் அப்படின்றத நம்ம வந்துட்டு 0.5x விற்கிறோம் ஓகேங்களா. ஸோ எல்லாமே இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா விண்டோ அனிமேஷன் அப்படின்றது, அதுக்கடுத்து டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்றது, அதுக்கப்புறம் அனிமேட்டட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3மே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 0.5x 0.5 தான். ஸோ அந்த இதில் வச்சோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஹேங் ஆகிற இஷ்யூவோ, நமக்கு ஆப் ஓப்பன் ஆகுறது, இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன், அது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆகிடுச்சா. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு மானிட்டர் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த ஹேங் ஆகிற இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் சால்வ் ஆன மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. நெட்டு பார்த்திங்கன்னா சுற்றிட்டுருக்கு, அது பிரச்சனை வந்துடும். அந்த நமக்கு இந்த டேப் வாங்கின உடனே சும்மா ஹேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பூட் லோடரில் அதாவது ஆன் ஆகிட்டு அதை அப்படியே நின்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுது. மோட்டோ G62 பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அந்த எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு, சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றது வந்துச்சு. நான் அதையும் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு எனக்கு பிரச்சனை இருந்ததெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ அப்டேட் பண்ண லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேரு. இது பார்த்திங்கன்னா 240424 அப்படின்றது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ யாராச்சும் இந்த டேப் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்றத மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு கரெக்டாக ஆயிரும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். பட் எடிட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஸோ அதெல்லாமே ஆப் பொறுத்ததா இல்லை டேப்பு பொறுத்ததா அப்படின்றது தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.